Hi, hello dear friends, welcome to my channel சாய் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி சூடாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். கூடவே ஒரு ரசம், அது கூட ஒரு சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சிக்கன் ஃப்ரையில் நம்ம எப்பயுமே தயிர் சேர்த்து பண்ணுவோம். தயிர் எதுக்காக சிக்கனில் சேர்த்து பண்ணுறோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக. ஆனால் சிக்கனில் தயிர் சேர்க்கக்கூடாது, அது நல்லதில்லை, உடம்புக்கு கெடுதல், நஞ்சு, ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு நான் ஒரு சின்ன ஹெல்த் டிப்ஸில் படிச்சிருந்தேன். அதனால் நான் தயிர் சேர்த்து சிக்கன் பண்ணுறதில்ல. தயிர் சேர்க்காமல் சிக்கன் எவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் வாங்கும்போது கூட நல்லா சாஃப்டான சிக்கனாக கூட பார்த்து வாங்கிக்கலாம். நாங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தால் இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் கேட்டு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்கு 65 மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் எப்பயுமே சிக்கன் எடுத்தால் இந்த மெத்தடில் தான் நான் செஞ்சு சாப்பிடுவோம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையான ஒரு ரசம் இப்போ வைக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான புளி, ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வத்தல், ஒரு 7-8 பல் பூண்டு, அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, அதில் பாதி நான் இப்போ இதில் சேர்த்து அரைச்சிக்கிறேன். மீதியை தாளிக்கும் போது சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு 2 பேர் சாப்பிடக்கூடிய ரசம் வைக்கிறதுக்கான அளவுகள் மட்டும். இதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த ரசம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருந்த பூண்டு, சீரகம், மிளகு, வத்தல் எல்லாத்தையுமே நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். எவ்வளோ நைஸாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான் எடுத்து ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி நான் வடிகட்டிக்கிறேன். தக்காளியை மசிச்சு வச்சுருந்தோம்ல, நம்ம அதையும் சேர்த்து இதில் புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போது அடுத்து நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். ரசம் வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்ததை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது ஆயிலில் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி வாட்டர் மிக்ஸிங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா நுர பொங்கி வரணும். நுர பொங்கி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு சிக்கன் வாஷ் பண்ணிக்கோங்க. முதல்ல மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லது. இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி இது செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை எடுத்துக்கோங்க. தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இது கூட இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இந்த மசாலா சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 kg மட்டும் எடுத்தனால நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 kg எடுத்தால் 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாமே சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு
அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் நான் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் போதும். இதுவே இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ரொம்ப அதிகம்தான், அதுக்கு மேலே ஊற்ற வேணாம், ரொம்ப ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம வந்துட்டு ஊற வச்சுருந்த சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சோம்பு சேர்த்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சோம்பு போட்டு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு எண்ணெயில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன டம்ளர்னால் 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 1 டம்ளர் போதும். நல்லா சிக்கன் வந்துட்டு வெந்து வந்துடும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். யார் வேணாலும் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை இது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. தண்ணியெலாம் சுண்டி நல்லா வேகட்டும். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா சுண்டி வரட்டும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் இந்த சிக்கன் ஃப்ரையை வந்துட்டு அப்படியே எடுத்து சூடான சாப்பாடில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை வந்துட்டு எல்லா விதமான குழம்புகளுக்கும் ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு சைடிஷ். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த சிக்கன் ஃப்ரை செஞ்சு சாப்பிடுவீங்க. இது வந்துட்டு ரசத்துக்கும் தயிர் சாதம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு சைடிஷ் சொல்லலாம். நினச்ச உடனே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம். சாப்பாடு சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்கன் எடுத்தோன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் ஃப்ரை இது. என்னோடய சேனலில் நான் வந்துட்டு நிறையா வீடியோஸ் வந்துட்டு போடுவேன். ரொம்ப ஹெல்த்து சம்மந்தமான, ரொம்ப ஈஸியான, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் நான் என்னோடய வீடியோ சேனலில் போடுவேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.